லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, பொதுவாக சனியினுடைய பார்வை குடும்பஸ்தானமான 2இல் விழுந்தால் அது குடும்பத்தை பாதிக்குது அப்படிங்கிறது. அதே சமயம் நீசம் பெற்று பார்த்தா ரொம்ப கஷ்டங்க, அது ரொம்ப பாதிக்குதுங்க. அதே சமயம் அந்த 2ஆம் வீட்டதிபதியும் சனி பார்த்தாலும் அதுவும் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுது. அதுக்கு தகுந்த மாதிரி 7ஆம் அதிபதியோட திசை இல்லாமல் இருந்துட்டால் நல்லதுங்க. அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. அந்த 2ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அது பிரிவினை எல்லாத்தையும் கொடுத்துருதுங்க. இந்த சனி 2இல் இருந்தால் மட்டும் இல்லைங்க, 5இல் இருந்தால் 10ஆம் பார்வையாக பார்ப்பார், 8இல் இருந்தால் 2ஆம் வீட்டை பார்ப்பார், 8இலிருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பார், 5இலிருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார், 8இலிருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார், 5இலிருந்து 10ஆம் பார்வையாக பார்ப்பார், 12இல் இருந்தால் 3ஆம் பார்வையாக பார்ப்பார். 2லே சனி இருந்தால் இது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இருக்கும்போது தாங்க இப்போ அவங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பார்வை அதில் இருக்கும். செவ்வாயும் சேர்ந்து அந்த பாதிப்புகளை கொடுத்தது அப்படின்னா ரொம்ப பல பிரச்சனைகளை அது கொண்டு வந்து விடுது. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எடுத்து பாருங்கள், இந்த பாதிப்புகள் அது கொண்டு வந்திருக்கும். அதே சமயம் இந்த லக்னத்திற்கு ஆகாத கிரகங்களுடைய திசைகளும் நடக்கும். எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா ராகுவோட சம்பந்தம் அங்கே வந்திருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அதில் வரும். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட இது நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அமைப்புகள் இப்படி வரும்போது இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்துக்கோங்க. நான் பொதுவாக தாங்க போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அப்புறம் என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இடையில தெரியலைன்னா சொல்லுங்கள். இப்போ கன்னி லக்னங்க, கன்னி லக்னத்துக்கு 2இல் சனிங்க. கன்னி லக்னத்துக்கு 2இல் சனி இருந்தால் அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும். இப்போ இங்கே குரு இருக்கிறாருங்க, கேது இருக்கிறாரு. இப்போ பாருங்கள், நல்லா நான் சொல்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த கிரக அமைப்புகள் எப்படி வருது அப்படிங்கிறது பொதுவாக தான் ஒரு கணக்கு தான் போட்டிருக்கேன். பல விஷயங்கள் வரும். இப்போ நான் இந்த கணக்குப்படி இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சனி இங்கே இருக்காரு. சனி என்ன பண்ணியிருக்காரு, 2ஆம் வீட்டில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, இங்கே இன்னொரு மைனூட்டான இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, சனி உச்சம் 5 6 குடையவராகி 2இல் சனி உச்சம். இப்போ ஒரு 5 6 குடையவரா அப்படிங்கிறது இப்போ கேள்வி இல்லை நம்மளுக்கு. சனி இங்கே உச்சம், சனி இங்கே 2ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி இங்கே இருக்கிறதே தப்பு, உச்சம் அடைஞ்சு வேற இருக்கிறார். சரிங்களா? இது ஒரு குடும்பஸ்தானத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது இந்த கிரக அமைப்பு ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று பாருங்கள், 3இல் குருவும் கேதுவும் இங்கே ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். இப்போ சனி 1 2 3 4 1 2 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அதில் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பார். அடுத்து 5 6 7 8 8ஆம் வீட்டை பார்க்கிறார், அதாவது அஷ்டமஸ்தானத்தையும் சனி பார்க்கிறார். அடுத்து 9 10 11ஆம் வீடு, அதாவது 7, இது 7 7ஆம் பார்வையாக 8ஆம் வீடு வரும். 9 இந்த பாருங்க, 7 8 9 10, இந்த 10ஆம் பார்வையாக சுக்கிரன் செவ்வாயை பார்க்கிறார். இந்த சுக்கிரன் செவ்வாய் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க, சுக்கிரன். இந்த 2ஆம் அதிபதி வீட்டில் 2 பாவக்கிரகம் இருக்குது பாருங்கள். இதுதான் பார்க்கணும். இப்போ வந்துருச்சுங்களா, கணக்கு வந்துருச்சுங்களா? 2 பாவக்கிரகம், ஒரு பாவக்கிரகம் இருந்தால் பரவாயில்ல, அதுவும் அங்கே இருந்தால் பரவாயில்ல. ராகு மட்டும் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா அது பெரிய இது இல்லை. சனி வேறு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா பார்த்து இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சனி இங்கே இருக்கிறாரு, சுக்கிரனோட வீடு 2 கெட்டு போச்சு. அப்போ என்ன ஆகும்? சுக்கிரன் தான் மெயின். இன்னொரு டாப்பிக்கு நான் இடையில வீடியோவில் போடுறேன். சுக்கிரன் வீட்டில் எப்போவுமே நல்ல கிரகங்கள் இருந்தால் தாங்க அவங்களுக்கு யோகா அமைப்புகள் அமையும். அதே சமயம் நல்ல கிரகங்கள் தான் நல்ல யோகா அமைப்புகள் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இருக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரல, குடும்பஸ்தானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த 2மே வரும்போது ரொம்ப கெடுபலன்களே அது படுது. அப்படிங்கிறப்போ அது நல்ல அமைப்பை கொடுக்காது. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் பாருங்கள், இந்த சனி 10ஆம் பார்வையாக சுக்கிரன் செவ்வாய் பார்க்கிறார், 2ஆம் அதிபதி பார்க்கிறார். சனி செவ்வாய் தொடர்பு வரக்கூடாது. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா?
சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார், செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். அதில் நான் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ல வந்திருக்கேன் பாருங்கள். செவ்வாயும் 2ஆம் வீட்டை பார்த்து கெடுக்கிறார். இப்போ வந்துருச்சுங்களா? அப்போ இந்த வீடு குடும்பஸ்தான வீடு எப்படி இருக்கும்? பாவக்கிரகங்களுடைய ஒட்டுமொத்த தாக்குதல். அந்த சுக்கிரன் 11 இருக்கிறார். ஏங்க அவர் 11 தானேங்க இருக்காரு, பாவத்துவமாக இருக்காருங்க, செவ்வாயோட பாவத்துவத்தில் இருக்கிறாருங்க. அதுக்கடுத்தபடியாக இன்னொரு விஷயம் சொல்லணுமே உங்கள்கிட்ட. சுக்கிரனுக்கு ஆகாத வீடுங்க அது. 11ங்கிற ஒரு பாயிண்டில் அது தப்பிச்சிட்டு இருக்கு, அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்லுவேனே 11ஆம் வீடு நல்ல வீடு அப்படிங்கிற அந்த உபஜயஸ்தானங்களில் நல்ல வீடுங்கிறதுனால அதில் வந்து சுக்கிரனுக்கு தப்பிச்சிட்டு இருக்கும், அவ்வளோதான். இருந்தாலும் இந்த இடத்தில் கடக சுத்தமாக ஆகாத வீடு சுக்கிரனுக்கு. அப்போ எந்த வகையிலையும் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இல்லை. இப்போ வந்துருச்சுங்களா விட? அப்போ இந்த குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுது. இவருக்கு திருமணம் ஆகினாலும் இவருக்கு கல்யாண வாழ்க்கை அவ்வளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்காது. இப்போ குரு திசை நடக்குதுங்க, அப்படி வச்சுக்குவோம். குரு திசை இப்போ நான் சொன்ன இன்னொரு பாயிண்ட் உள்ள வரும் பாருங்கள். குரு திசை நடக்குது, 7 கூடையவர், 4 7 கூடைய பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி திசை நடக்கும்போது குரு கேது கூட இருக்கிறார். இந்த குரு கேதுவோடு சேரும்போது கோடீஸ்வர யோகங்க. அது இல்லைன்னு நான் சொல்லலை, அது பொருளாதார ரீதிக்கு ஓகே, பொருளாதார ரீதிக்கு வேணுங்கிற செல்வங்களை கொடுப்பார். ஆனால் இப்போ நம்ம பேச வந்தது அது இல்லையே, குடும்பஸ்தானம் தானே. குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த குரு திசை நடக்கும்போது கல்யாணம் ஆச்சுன்னா இந்த குரு திசையில் இந்த சனி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த குரு இந்த வீட்டை பார்க்கக்கூடாதுங்க. பார்த்து அந்த திசை நடந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை அது உருவாக்குது. இன்னொன்று உருவாக்குறதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேனே. அப்போ எல்லாமே ஒரு கனெக்ட் தானே, எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகி தானே நம்ம வந்து பிறக்கிறோம். இதில் எதையும் நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ ஏற்கனவே இருக்கிற விஷயக்கு தான் நாம் கட்டுப்பட்டு இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சுங்களா? மொத்தத்தில் இது ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா தான் கணக்கு. அப்போ குருவும் கேதும் சேர்ந்தது அவங்க கர்மா, அவங்களுக்கு நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் குடும்பஸ்தானம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா இல்லை. இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே சமயம் ஏன் குரு திசை வரணும்? இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் குரு திசையோ கேது திசையோ வரக்கூடாது. அப்படி பிறக்கணும், அது வராது. அப்படி வராது. ஒன்று குரு திசை வந்துடும், இல்லைன்னா கேது திசை வந்துடும். ஏதோ ஒரு செயினுக்குள்ளே நம்ம மாட்டிடுவோம். இதுதான் கணக்கு. அதே சமயம் இந்த சனி இங்கே இருக்கிறாருங்க. நான் இப்போ தான் சொன்னேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட. சனி இங்கே இருக்கிறாரு. இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10ஆம் பார்வையாக விட்டார், 2ஆம் வீட்டை பார்ப்பார். இங்கே இருக்கிறாரு, 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். இங்கே இருக்கிறாருங்க, லக்னத்துக்கு 12 1 2 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். இப்படி இருந்தால் இப்போ பாருங்கள், ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், அந்த ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு, 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு, 2ஆம் வீட்டில் சனி உச்சமாக இருக்கிறாரு, அந்த சுக்கிரனோட இன்னொரு வீட்டில் ராகு இருக்கிறாரு, 10ஆவதுக்கு குரு, இத்தனை பிரச்சனைகள் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் சனியின் பார்வை இருந்தாலே பல பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. இது தாங்க விஷயம். அதுக்கடுத்து இன்னொரு பெரிய டாபிக் இருக்குது, அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சனியும் சுக்கிரனும் இது நல்ல அமைப்பு தானேங்க அப்படின்னு கிடையாதுங்க. சனி கூட யார் சேர்ந்தாலும் கெடுத்துருவாருங்க. இது ஆட்சி வீடுங்கிற ஒரு முறையில் வேணால் தப்பிக்கும், அதுக்காக விடாது, பிரச்சனை பண்ணும். இங்கே இருக்கிறாருங்க சனியும் சுக்கிரனும், அவ்வளவு தாங்க. சுத்தமாக கெட்ட புத்திகள் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவங்களால அந்த எப்படி சொல்கிறது, திருப்திங்கிறக்கே வேலை இல்லாமல் போயிடும். குடும்ப வாழ்க்கையே ரொம்ப மோசமான நிலைமையில் அமையும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சுக்கிரன் சனி சேர்ந்தால் எப்படி வருது அப்படிங்கிறத நல்ல டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ 2ல் சனி இருந்து இந்த சனி திசை வேணால் கூட வேண்டாம், குரு திசை, இந்த 7ஆம் அதிபதி குரு திசை வந்தால் எப்படி இருக்குது? குரு 3ல் தானங்க இருக்கிறாரு, கேந்திராதிபதி தோஷம் இல்லையா அப்படின்னா இந்த இடத்துல அதை வந்து குழப்பக்கூடாதுன்னா, கேந்திராதிபதி தோஷத்தை பற்றி நம்ம பேசலை, கல்யாணம் ஆகி வந்த பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து கல்யாணமே ஆகாதுங்கிற பிரச்சனை கேந்திராதிபதி தோஷங்கிறது. அதனால் முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.